உடனடியாக அதை கட்டுப்படுவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் இங்க அதிகமா விளைவிக்கிறதோ, எந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக விளைவிக்கிறதோ அந்த கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக. கட்டுமான பொருள் கட்டுமான பொருள் பாத்தீங்கன்னா நீ வீடே கட்ட முடியாது. இந்த நகர பகுதியெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க, வீடு கட்ட முடியாது. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததும் திமுக ஆட்சியில் இருந்ததும் எவ்வளவு விலை வித்தியாசம் பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய், இப்போ 6000 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட் விலை. அதே ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய் ஒரு யூனிட் ஜல்லி. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்ப ஒரு டன் கம்பி 65000 ரூபாய் இருக்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 8 ரூபாய், இப்போ 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாய்க்கு சிக்கல் விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் 350 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட். மரம் 200% விலையேறி போச்சு. இப்படி இந்த பொருள் எல்லாம் விலையேறி போச்சு. இதனால வீடு கட்ட முடியுமா? வீடு கனவுல கட்டிக்கலாம். நீ திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் வீடு கட்டிக்கிட்ட எண்ணமே மக்களுக்கு வர முடியாது.